டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற பெயரில் திமுக எம்பி டி.ஆர். பாலுவின் சொத்து விவரங்களை வெளியிட்ட வழக்கில் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அவரிடம் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குறுக்கு விசாரணை செய்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை இருந்த பொழுது டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற பெயரில் திமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் எதிராக சொத்து சேர்த்ததாக கூறி அவர் ஒரு ஃபைலை வெளியிட்டார். இந்த நிலையில் திமுக அமைச்சரும் முன்னாள் திமுக அமைச்சரும் பொருளாளரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான டி.ஆர். பாலு குறித்து அவர் 21 நிறுவனங்களில் சொந்தமாக பல்வேறு இடங்களில் சொத்துக்கள் குவித்திருப்பதாக கூறி அது தொடர்பான விவரங்களை அண்ணாமலை வெளியிட்டார். இது தொடர்பாக டி.ஆர். பாலு மற்றும் அவரது குடும்பத்தினர் சார்பில் டி.ஆர். பாலு சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அண்ணாமலைக்கு எதிராக அவதூறு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு சென்னை சைதாப்பேட்டை 17வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் முன்பு விசாரணை இருந்தது. அப்பொழுது அண்ணாமலை தரப்பில் டி.ஆர். பாலுவிடமிருந்து குறுக்கு விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. தொடர்ந்து குறுக்கு விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. அதில் அண்ணாமலை கூறிய அந்த குற்றச்சாட்டுகள் குறித்தும், அதே போன்று அந்த குற்றச்சாட்டுகள் மீதான முன்னாள் மத்திய அமைச்சர் டி.ஆர். பாலு சொத்துக்கள் வாங்கியிருப்பது குறித்தும் பல்வேறு விதமான கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. தொடர்ந்து குறுக்கு விசாரணை நடைபெற்று வருகின்றது. நன்றி ஆனந்த், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.